தான் வலிக்குது. எல்லா வேலையும் இந்த வீட்டில் நாம தான் செய்யணும். 2 பொட்டை பிள்ளையில பெற்றிருக்கேன். எவ்வளவு ஒருத்தி ஒரு சப்போர்ட் பண்ண வர்றாளா? வீட்டு வேலை செய்து மட்டும்தான் தெரியாது, வேற எல்லாம் படிச்சு வச்சிருக்காள்வ. வெளியில சோறு கிடந்து வேவுது, அதை வடிச்சா போய் இருக்கலாமா இருந்து. இந்த பாத்திரத்தை கழுவணும், வீடை தூத்து வரணும். ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படுத்து தூங்குவேன் டி. படுத்து தூங்கேன்னு சொல்லிட்டு நீ நிக்க. உனக்கு இப்ப என்ன டீ வேணும்? இந்த டீ எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? தின்னுவதிலே இரு. பின்ன கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க, என்ன குழம்பு வச்சேன்னு கேட்டா அது தப்பா? ஆமா டி, நீங்களும் உங்க அக்காவும் சின்ன பிள்ளைகளை பத்தியா, உங்களுக்கெல்லாம் நான் தான் சமைச்சு தரணும். நீ அம்மா இல்லம்மா. சரி, வந்தது வந்துட்ட, இந்த இவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு போ. என்னது, பாத்திரம் கழுவணுமா? அதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுக நீ? அதெல்லாம் உன் மூத்த மோளை விழிச்சு பாத்திரம் கழுவ சொல்லு. அது எனக்கு தெரியும், நீ பாத்திரத்தை கழுவு. போம்மா, நான் கழுவ மாட்டேன். சந்தியா அடி வாங்கிடுவ, பாத்திரத்தை கழுவு. எம்மா போம்மா. நான் போதாண்டி போறேன், நீ பாத்திரத்தை எல்லாம் கழுவி வை. இன்னைக்கு நீ பாத்திரம் கழுவலேன்னு வச்சுக்க, உனக்கு இன்னைக்கு சோறே கிடையாது. சரி, கழுவி தொலைக்கேன். ஆமா, என்ன குழம்பு வச்ச? காலையில வச்ச கடலைக்கறி கொஞ்சம் இருக்கு, இப்ப சாம்பார் வச்சிருக்கேன். வேற வேற என்ன டீ வேணும் உனக்கு? ஏம்மா, இந்த மீன்னு சொல்லுவாவல, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? மீன் தெரியும், இறைச்சி தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப ஏம்மா அதெல்லாம் வாங்க மாட்டிக்க? அதெல்லாம் உங்களுக்கு தராமே நீங்க எல்லாம் இவ்வளவு குழப்பேறி நடக்குதிய. அதெல்லாம் வச்சு தந்தா இந்த குழப்பு இன்னும் உங்களுக்கு ஏறும். எம்மா, மீன் வாங்கி பொரியுமா? சரி, நீ பாத்திரத்தை கழுவு. நான் பாத்திரத்தை கழுவி வச்சா நீ மீன் வாங்கி பொரிச்சு தருவியா? மீன் ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து பொரிச்சு தாரேன். அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாமா நீ வேலை செய்ய இவ்வளோ மடிக்க? ஆமா டி, நான் மட்டும்தான் அதெல்லாம் செய்யணும், நீங்க எல்லாம் அதை செய்து ஆவாதா? சாம்பாரும் மீனும் சூப்பரா இருக்கும்மா. வாய பாரு வாய. பாத்திரத்தை கழுவிட்டி, நான் போய் சோறை வடிச்சிட்டு வரேன். போ போ, இடத்த காலி பண்ணு. என்ன மகாராணி அடுக்கலை பக்கம் எல்லாம் வந்திருக்கு? வயிறு பசிச்சிருக்குமா, அதான் வந்திருப்பா. இல்ல, நான் அம்மாக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஐயோ அம்மா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. சப்போர்ட் பண்ணுங்க, ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏம்மா சௌமி, சப்போர்ட் பண்ண தானே வந்த? நான் இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிரு. பாத்திரத்தை ஒன்ட்ட தானே டீ கழுவ சொன்னேன், நீ அவள்கிட்ட சொல்லுங்க பாத்திரத்தை கழுவி வைன்னு. யாரு கழுவுனா என்னம்மா, நம்ம வீட்டு பாத்திரம் தானே. நீ பாத்திரத்தை கழுவு, அவளுக்கு நான் வேற ஒரு வேலை வச்சிருக்கேன். எம்மா, ஈஸியான வேலைன்னா அந்த வேலையை எனக்கு தாம்மா. அப்படியா மக்களே? சரி, அவ பாத்திரத்தை கழுவட்டும், நீ அந்த மீன் எடுத்து வச்சு கழுவு. மீன் கழுவணுமா? எப்ப? அது நாரம். சீ, தின்னும்போது நார்மாட்டி நல்லா வெட்டி விழுங்குவேல்ல. எம்மா, அது கழுவி நல்லா மசாலா எல்லாம் போட்டு பொரிச்சு தரும்போது அது சூப்பர் எம்மியா இருக்கும். சரி, அப்ப அதே நினைச்சிட்டு எடுத்து கழுவு. போமாங்கிட்டு, நான் பாத்திரத்தை கழுவுகேன். போ, போய் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்து தண்ணியில போட்டுட்டு கழுவு. ஏம்மா, மீன் கழுவணுமா? ஏன், நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? எம்மா, எனக்கு மீன் கழுவ தெரியாதுமா. பாக்கி எல்லாம் உனக்கு பண்ண தெரியுதுல்ல, மீன் கழுவ உனக்கு ஏன் தெரியல? எம்மா, நீ சொன்ன டைலாக் எங்கேயோ இடிக்குது. இடிக்குதா? நான் இடிச்சேன்னு வையா, இருக்க 4 எலும்பும் உடஞ்சிரும். ஆமா, அது ஒன்ன பார்த்தாலே தெரியுது. போ சௌமியா, மீன் எடுத்து கழுவு. ஏம்மா, நான் மீன் ஒன்று கழுவ மாட்டேன். சரி, நீ மீன் கழுவண்டாம், வெளியில சோறு வந்துட்டு இருக்கு, அதை போய் வடி. ஏம்மா, எனக்கு செய்ய முடியாத வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. சரி, இப்ப நீ சொல்லு, உனக்கு உன்னால என்ன வேலை செய்ய முடியும்? நான் பாத்திரம் கழுவுவேன், வீடு தூப்பேன், அப்ப தின்னதுக்கு அவிக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடறோம். சரி, நீ அப்போ ஒன்று பண்ணு, அந்த பாத்திரத்தை போய் எடுத்து கழுவு. பாத்திரத்தை சந்தியா கழுவுகன்னு சொன்னாலம்மா. சந்தியா பாத்திரம் கழுவுவா, நான் மீன் கழுவ போறேன். மேடம் என்ன செய்ய போறிய? அவ போய் மல்லாக்கா படுத்து கனவு கண்டுட்டு இருப்பா. குட்டை, நீ அம்மா ஏத்தி விடாத. சந்தியா, நீ போ, படிக்க வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. இவ பாத்திரம் கழுவா. அப்ப அந்த எருமை சும்மா இருக்கும், நான் வேலை செய்யணுமா? ஆமா, அவ சின்ன எருமை, நீ பெரிய எருமை தானே, நீ வேலை செய்.
வாட் காமெடி. ஒழுங்கா பாத்திரத்தை எல்லாம் கழுவி அடுக்கி வச்சுட்டு போ. ஏம்மா அம்மாதான் நீ கூப்பிட்டா திரும்பி பார்க்காம போறாளே, என்ன செய்யது? பாத்திரத்தை கழுவிட்டி. பாத்திரத்தை நான் கழுவணுமா? அம்மா பாத்திரத்தை கழுவுன்னு சொன்னாலே நான் கழுவ மாட்டேன். அவளே கழுவ வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். நான் எப்படி பாத்திரத்தை கழுவுவேன்? நீ பாத்திரத்தை கழுவுக, நான் அதை பார்த்து ரசிக்கேன். நான் பாத்திரத்தை கழுவ மாட்டேன்டி. நீ பாத்திரம் கழுவாதது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா திரும்பி வந்து பார்க்கும்போது நீ பாத்திரத்தை கழுவலைன்னு வச்சுக்கோ. அவ நேரமா பாதி பேசி பாதி விட்டுட்டு போனா. நீ வந்து பார்த்து டென்ஷன் ஆனான்னு வையன், சிவாத்தனை சொல்லி சொல்லி உன் தோலை உரிப்பா. ஆமா ஆமா, அவ செய்தாலும் செய்வா. இப்போ உன் குடுமி என் கையில. எனக்கும் ஒரு காலம் வரும் டி. அந்த காலம் வரும்போது பார்ப்போம். இது என் காலம். கழுவுடி பாத்திரத்தை. நீ தின்னுட்டு நக்கி தொடச்சு போட்டிருப்ப, நான் கழுவன மாட்டி. சொந்த தங்கச்சி தின்ன பாத்திரத்தை கழுவ மாட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி மாமியார் தின்ன பாத்திரத்தை எல்லாம் கழுவுவ? அவ தின்ன பாத்திரத்தை நான் ஏன் கழுவ போறேன்? பின்ன உன் கொம்மா அங்க வருவாளா கழுவக்கு? ராணி, ஏடி தாத்தாக்கு சவுண்டு போல இருக்கு. ஆமாட்டி சந்தியா, தாத்தா வந்திருக்காரு. எம்மா தாத்தா வந்திருக்காரு, வாமா. தாத்தா வாங்க தாத்தா. வாங்க மாமா, வந்து உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, தோட்டத்துக்கு ஒன்றும் போகலையா? இப்பதான் மாமா வந்தேன், கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நான் உங்களை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். நீங்க இங்க இல்லைன்னா தோட்டத்துக்கு வரலான்னு பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. ஏம்மா என்ன விஷயம்லாம் பரவ பேசலாம். தாத்தாவுக்கு முதல்ல சாயை வந்து கொண்டு கொடு. சாயை குடிக்கிறதெல்லாம் பரவாயில்ல, குடிச்சுக்கிடலாம். இப்ப நான் வந்த விஷயத்த பேசட்டு. என்ன சந்தியா, காலேஜுக்கு போகலையா? லீவ்ல தாத்தா, அதான் போகல. ஆ சரி சரி. என்ன சௌமியா பேசாம இருக்க? சும்மா தான் இருக்கேன் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மக்களே. என்ன பியாராண்டி, வேலைக்கு ஒன்றும் போக்கில்லையோ? இன்டர்வியூயா போறேன் தாத்தா. ஒன்றும் கிடைக்க ஒன்றும் மாட்டிக்குது. ஒரு பயிலும் நம்மளை பார்த்தா கூப்பிடவும் மாட்டிக்கானுவேன். பியாராண்டி பார்த்துருந்துக்கா, வேலை உள்ளவனுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டிக்கானுவேன். இந்த மாதிரி வேலை இல்லாம சுத்தி நடந்தா உனக்கு அவன் பொண்ணு தருவான்? தாத்தா சொன்னதுல எங்கேயோ இடிக்குது. ஆமா, இவளுக்கு யார் என்ன சொன்னாலும் எங்கேயாவது இடிச்சிரும். இல்ல தாத்தா சொன்னார்ல வேலை உள்ளவனுக்கே பொண்ணு கிடைக்கலன்னு, அதான். சரி, அந்த குட்டி வாயை திறந்தா மூடாது. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க தாத்தா. ராணி, நீ எதுக்கு உங்க அண்ணனுக்கு வீட்டுல சண்டைக்கு போன? சண்டைக்கு போனேன்னுலாம் தெரிஞ்சிருக்குதே. எந்த விஷயத்துக்காக சண்டைக்கு போனேன்னு தெரியாதாப்பா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, ரோட்ல போறவங்க தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாவ. நீ அவ்வளோ கத்தி இருக்க அங்க போய் கிடந்து. ஆமா, அங்க போய் நான் மட்டும்தான் கத்திட்டு இருந்தேன். உங்க மருமக ஒன்றும் பேசலையா? அதுதான் கேட்கல, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அது அப்பா. அப்பாதான், விஷயத்த சொல்லு. தாத்தா அதை நான் சொல்லுகேன். யார் சொன்னாலும் எனக்கு சரிதான், விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சௌமியா சத்தி மச்சானா லவ் பண்ணுவா. அது அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால அம்மா வெளியில மாப்பிள்ள பாக்கா. இப்போ விஷயம் என்னன்னா, சௌமியா சத்தி மச்சான்ட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளைய விளக்கி இருக்கு. விளக்கி இருக்குன்னா பிரஷ் இல்லையா? இவளுக்கு ஒரு காமெடி. சித்த நான் என்ன எதுக்குல அடிச்ச? இவளுக்கு அடிக்க ஒரு குறவு உண்டு. எப்பவும் காமெடி பண்ணியேன்னு சொல்லிட்டு மனுஷனை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. மக்களே, நீங்க எல்லாரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. ஆமா, நீ இப்ப எது பிள்ளைய அடிச்ச? பிள்ளையா? அது பிசாசு. யார் என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னே தெரியாது தாத்தா. காமெடி பண்ணிட்டே இருப்பா. அவ சந்தோஷமா இருக்கா, நல்ல காமெடி பண்ணுகா. இல்ல தாத்தா, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் தானே பேசிட்டு இருக்கீங்க. இடையில அவளுக்கு அந்த காமெடி தேவையா? சரி சரி, இப்ப விஷயத்த பேசுவோம். மாப்பிள்ள, என் பேரனுக்கு என் பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு சிவா மாப்பிள்ளைய நல்லா பிடிக்கும். நாளைக்கு அவனுக்கு கட்டி கொடுத்தாலும் சந்தோஷம்தான் எனக்கு. ஓய் கூறு கட்ட மனுஷா, சும்மா ஆயிரும். ஓய் என்ன ராணி, வாயெல்லாம் நீளுது? பின்ன என்னப்பா நீங்க கேக்கீங்க? பேரனுக்கு பேத்திய கட்டி கொடுக்க விருப்பமான்னு கேக்குறீங்க. இதுல மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நீ விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க.
ஆமாப்பா, என் பொண்ணை யாரு கட்டி கொடுக்கணும்னு நான் தானே முடிவு பண்ணுவேன். ஓ அப்படியா விஷயம். அப்போ உனக்கு உன் மகன் நல்லா வாழணும்னு உள்ளது முக்கியம் இல்ல. எந்த அம்மா அப்பா அப்படி நினைப்பாவ பிள்ளை நல்லா வாழக்கூடாதுன்னு? நீ நினைப்ப. உனக்கு அந்த பய தந்தது பத்தாது இல்லாட்டி இவளை எதிர்த்து யாரும் ஒரு பாயிண்ட் பேசிடக்கூடாது. ஏல இப்போ உன கை எங்க போச்சு? அவ உண்மையை தானே பேசிட்டு இருக்கானா, எப்படி அவளை அடிக்க முடியும்? உங்களுக்கு சாதகமா பேசினா அது நல்ல விஷயம் பாத்தியா. இதுல சாதகம் மோதகம்னு ஒன்றும் இல்லை. சௌமியா வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் பேராண்டி நான் வந்திருக்கேன். அப்பா, இந்த விஷயத்துல நீங்க தலை போடாதீங்க. ஓ அப்படியா. அப்படின்னா நான் எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருந்தேன். எனக்கு இருக்க சொத்தை எல்லாம் வீடு தவிர 5 பங்கா நான் பிரிக்க போறேன். அதுல அந்த 3 பங்குல உனக்கு ஒண்ணு, உன் அண்ணனுக்கு ஒண்ணு, உன் தங்கச்சிக்கு ஒண்ணு. பாக்கி அந்த 2 பங்கு எனக்கும் என் பொண்டாட்டியும் உள்ளது. என் பொண்டாட்டி இப்போ உயிரோட இல்லைனால அந்த பங்கு என்கிட்ட தான் இருக்கும். இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சிவாவுக்கும் சௌமியாவுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க அதுக்கு சரிப்பட்டு வரல. அதனால நான் என் காலத்துக்கு பிறகு அத கோயிலுக்கோ அனாதாசிரமத்துக்கோ நான் எழுதி கொடுக்க போறேன். என்னம்மா ஆன்னு வாய் பழக்க, நீ கொசு ஏறி வாய்க்குள்ள போயிட போது, வாயை போட்டு. நீ இந்த விஷயத்துல தலை போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதனால நான் தலை போட மாட்டேன். அதனால அந்த 2 பங்கு சொத்தையும் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். மாமா, சொத்து முக்கியம் இல்லை, ஆனா எனக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கை தான் முக்கியம். ஓய், அப்ப எனக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? அது எனக்கு தெரியாது ராணி. பாத்தியா, வெளியில மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு இங்க யாருக்கும் விருப்பம் இல்லை, உனக்கு மட்டும்தான் விருப்பம். நீயும் உன் மைனும் சேர்ந்து அடி வச்சு வச்சு யாரு பெருசுன்னு பார்த்துட்டே இருங்க. கேட்டீங்களா மாப்பிள்ள? ஆனா என் மருமக என் பேச்சை கேட்க, நான் பெத்ததுதான் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. மருமக பேச்ச கேட்டாளா? அப்படி என்னப்பா கேட்டாவ? அவளுக்கு உன் மகள் அங்க எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி சொன்னாலாப்பா அவ? அவ என்கிட்ட அன்னைக்கு என்ன நில நின்னா தெரியுமாப்பா? நீ பிச்சைக்காரி, உன் பொண்ணை நான் எப்படி எடுப்பேன்னு கேட்டுட்டு இருந்தா. அவ உன் மேல உள்ள கோவத்துல சொன்னா, நான் இப்ப போய் எடுத்து சொன்னேன், அது அவளுக்கு புரிஞ்சு. தாத்தா, உண்மையிலே அத்தை சம்மதிச்சாங்களா? ஆமா மக்களே, அவளுக்கு சம்மதம் தான். ஊமை கொட்டா, இதுக்கு மட்டும் வாய் திறக்குது. அத்தை சம்மதிச்சாங்களா? எம்மா நல்லாவே இல்லம்மா மூஞ்சி நீ இப்ப அப்படி காட்டினப்போ. இந்த குட்டிக்கு வாங்கினது பத்தாது. இப்ப என்கிட்ட இருந்தேன்னு வச்சுக்க, உன்ன குனிய வச்சு குத்தி இருப்பேன். அதனாலதான் நான் இந்த சைடு வந்திருக்கேன். நீ இந்த சைடு வந்திருந்த அப்புறம் சத்தியிட குத்தாங்க இல்லாட்டி. ஓ, உமா கொட்டாக்கு என்ன சிரியா இருக்கு அத்தை சம்மதிச்சாங்கன்னு சொன்னோன்னே. ஆமாட்டி, இப்படின்னு இருக்காதா? அதுக்கு உன் கொம்மை சம்மதிக்கணும். அதுக்குதான் தாத்தா வந்திருக்காரு இல்லாட்டி பேசி சம்மதிக்க வச்சிருவாரு. அப்படிப்பட்ட அத்தையே பேசி சம்மதிக்க வச்சாச்சு. எல்லாம் நேரம்தான். மாமா, இவளை எல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அவங்க சம்மதிச்சாங்கன்னா கல்யாணத்துக்கு நாளை குறிங்க. இவளுக்கு இந்த கோபம் ஆகாது. இவ நினைக்க போல எல்லாம் நம்மளால நடத்த முடியாது. நமக்கு நம்ம பிள்ளை வாழ்க்கையே தான் முக்கியம். எவனுக்காவது கெட்டி கொடுத்து எங்கேயாவது நம்ம பிள்ளை போய் கடந்து கஷ்டப்படக்கூடாது. தாத்தா, அம்மாவை எப்படியா பேசி சம்மதிக்க வச்சிடலாம். நீங்க இந்த சம்மதத்தை முடிக்க பாருங்க. எல்லாம் சேர்ந்து நம்மளை ஓரங்கட்டி விட்டுட்டு நீ நம்ம வேண்டான்னு சொன்னோன்னா நம்மளை தூக்கி வெளியில போட்டு கல்யாணத்தை நடத்தி போடுவாங்க. எம்மா உன் மைண்ட் வாய்ஸ் நல்லா இங்க வர கேக்குது. அப்படியா? என்ன கேட்டது சந்தியா? இனி நம்ம இதுக்கு சம்மதிக்கலைன்னா நம்மளை தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு கல்யாணத்தை நடத்திடுவான்னு. அப்படியாம்மா? இந்த குட்டி ஒரு அறவேக்காடுன்னு பார்த்தா அது நம்ம என்னெல்லாம் நினைக்குதுன்னு கரெக்டா புட்டு புட்டு வைக்குது. தொப்பி தொப்பி அம்மா தொப்பி. பாட்டி வந்து அடுக்கலையில கேப்ப இல்ல, அம்மா மீனுதா தேனுதான், அப்போ உனக்கு வச்சிருக்கேன். சரி, நல்லபடியா இந்த சம்மதத்தை பேசி முடிச்சாச்சு. நீ கல்யாணம் வரப்போது. நீங்க எல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.